ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் வீட்டில் அம்மாவும் மகனும் பேசக்கூடியதான தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசலான்னு இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாம் வீடியோக்குள்ளே போகலாம். சமையல் அறைக்கு வா, சமையல் அறைக்கு வா. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா கம் டு த கிச்சன், கம் டு த கிச்சன். சமையல் அறைக்கு வா. எனக்கு உன் உதவி தேவை, எனக்கு உன் உதவி தேவை. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? ஐ நீட் யுவர் ஹெல்ப், ஐ நீட் யுவர் ஹெல்ப். எனக்கு உன் உதவி தேவை. உங்களுக்கு என் உதவி என்ன தேவை, உங்களுக்கு என் உதவி என்ன தேவை. உங்களுக்கு என்ன உதவி தேவை அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா What do you need my help with? What do you need my help with? உங்களுக்கு என் உதவி என்ன தேவை? நெக்ஸ்ட் ஒன். நீ எனக்கு சமைக்க உதவ வேண்டும், நீ எனக்கு சமைக்க உதவ வேண்டும். எனக்கு சமையல் பண்ணுறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ வாண்ட் யூ டு ஹெல்ப் மீ குக், ஐ வாண்ட் யூ டு ஹெல்ப் மீ குக். நீ எனக்கு சமைக்க உதவ வேண்டும். நெக்ஸ்ட் ஒன். எனக்கு சமைக்க தெரியாது, எனக்கு சமைக்க தெரியாது. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ டோன்ட் நோ ஹவு டு குக், ஐ டோன்ட் நோ ஹவு டு குக். எனக்கு சமைக்க தெரியாது. நெக்ஸ்ட் ஒன். அது எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும். இதை எப்படி சொல்லலாம்? அது எனக்கு தெரியும். ஐ நோ தட், ஐ நோ தட். அது எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஒன். நான் உனக்கு கற்பிக்கப் போகிறேன், நான் உனக்கு கற்பிக்கப் போகிறேன். நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு டீச் யூ, ஐ எம் கோயிங் டு டீச் யூ. நான் உனக்கு கற்பிக்கப் போகிறேன். நெக்ஸ்ட் ஒன். ஏன் ஏன் நான் சமைக்க கற்றுக்கொள்ள வேண்டும், ஏன் ஏன் நான் சமைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? வை டு ஐ நீட் டு லேர்ன் டு குக், வை டு ஐ நீட் டு லேர்ன் டு குக். ஏன் ஏன் நான் சமைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் ஒன். நீ தனியாக இருக்கக்கூடும், நீ தனியாக இருக்கக்கூடும். படிக்கிறதுக்காகவோ இல்லை வேலை செய்கிறதுக்காகவோ பசங்க வந்து தனியாக போய் இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஸோ நீ தனியாக இருக்கக்கூடும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா யூ வில் பி லிவிங் அலோன், யூ வில் பி லிவிங் அலோன். நீ தனியாக இருக்கக்கூடும். நெக்ஸ்ட் ஒன். நீயே உன்னை கவனித்து கொள்ள வேண்டி இருக்கும், நீயே உன்னை கவனித்து கொள்ள வேண்டி இருக்கும். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நீயே உன்னை கவனித்து கொள்ள வேண்டி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். எனக்கு டிஃபன் சர்வீஸ் கிடைக்கும், எனக்கு டிஃபன் சர்வீஸ் கிடைக்கும். இப்போ எல்லா இடத்துலையுமே டிஃபன் சென்டர் இருக்கும் இல்லையா? ஸோ எனக்கு டிஃபன் சர்வீஸ் கிடைக்கும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ கேன் கெட் டிஃபன் சர்வீஸ், ஐ கேன் கெட் டிஃபன் சர்வீஸ். எனக்கு டிஃபன் சர்வீஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன். அப்போது நான் சமைக்க தேவையில்லை, அப்போது நான் சமைக்க தேவையில்லை. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ won't have to cook then, ஐ won't have to cook then. அப்போது நான் சமைக்க வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் ஒன். ஒருவித சூழ்நிலைக்கு நீ தயாராக இருக்க வேண்டும், ஒருவித சூழ்நிலைக்கு நீ தயாராக இருக்க வேண்டும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஏன்னா எல்லா சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ சூழ்நிலைகள் மாறும் பொழுது நீ எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா யூ நீட் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் கைண்ட்ஸ் ஆஃப் சிச்சுவேஷன், யூ நீட் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் கைண்ட்ஸ் ஆஃப் சிச்சுவேஷன். ஒருவித சூழ்நிலைக்கு நீ தயாராக இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன். நான் ஏன் இப்போது கற்றுக்கொள்ள வேண்டும், நான் ஏன் இப்போது கற்றுக்கொள்ள வேண்டும். பசங்க கேட்பாங்கல்ல நான் இப்போ ஏன் நான் வந்து குக் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா வை டு ஐ நீட் டு லேர்ன் நவ்,
Why do I need to learn now? நான் ஏன் இப்போது கற்றுக்கொள்ள வேண்டும்? நெக்ஸ்ட் ஒன், ஒரே நாளில் கற்றுக்கொள்ள முடியாது. ஒரே நாளில் கற்றுக்கொள்ள முடியாது. சமையல்ங்கிறது ஒரே நாளில் கற்றுக்க முடியாது. நீ டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நீ செஞ்சீன்னா தான், அதை பார்த்தீன்னா தான் உனக்கு வந்து அது தெரியும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ ஒரே நாளில் கற்றுக்கொள்ள முடியாது. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, யூ காண்ட் லேர்ன் இட் இன் ஒன் டே. யூ காண்ட் லேர்ன் இட் இன் ஒன் டே. ஒரே நாளில் கற்றுக்கொள்ள முடியாது. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் சொல்வது சரிதான். நீங்கள் சொல்வது சரிதான். இதை நம்ம இங்கிலீஷில் யூ ஆர் ரைட். யூ ஆர் ரைட் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் சொல்வது சரிதான். நெக்ஸ்ட் ஒன், எனவே நான் என்ன செய்ய வேண்டும். எனவே நான் என்ன செய்ய வேண்டும். ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, ஸோ வாட் டு ஐ ஹாவ் டு டூ. ஸோ வாட் டு ஐ ஹாவ் டு டூ. எனவே நான் என்ன செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், அருமை, இதற்காக நீ ஒரு நாள் எனக்கு நன்றி சொல்வாய். அருமை, இதற்காக நீ ஒரு நாள் எனக்கு நன்றி சொல்வாய். இப்படி அம்மா சொல்கிறாங்க அப்படின்னா இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். எக்ஸலண்ட், யூ வில் தேங்க் மீ ஒன் டே ஃபார் திஸ். எக்ஸலண்ட், யூ வில் தேங்க் மீ ஒன் டே ஃபார் திஸ். அருமை, இதற்காக நீ ஒரு நாள் எனக்கு நன்றி சொல்வாய். நெக்ஸ்ட் ஒன், இருக்கலாம், இப்போது ஆரம்பிக்கலாம். இருக்கலாம், இப்போது ஆரம்பிக்கலாம். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மேபி லெட்ஸ் பிகின் நவ். மேபி லெட்ஸ் பிகின் நவ். இருக்கலாம், இப்போது ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் திரும்பி சென்று எனது விளையாட்டை முடிக்கலாம். நான் திரும்பி சென்று எனது விளையாட்டை முடிக்கலாம். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, கேன் கோ பேக் அண்ட் ஃபினிஷ் மை கேம். கேன் கோ பேக் அண்ட் ஃபினிஷ் மை கேம். நான் திரும்பி சென்று எனது விளையாட்டை முடிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஆம், ஆரம்பிக்கலாம். ஆம், ஆரம்பிக்கலாம். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எஸ் லெட்ஸ் பிகின். எஸ் லெட்ஸ் பிகின். ஆம், ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.